ஒரு வசதியான ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் அவங்க பாதுகாப்புக்காக ஒரு நாயை ஒன்று வளர்த்தாங்க. அந்த நாயும் அவங்க வீட்டுக்கு வெளியில் யாராவது புதுசாக பார்த்தாக்கா அவங்கள பார்த்த உடனே குறைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு திருடன் ஒருத்த சுவரேறி குதிச்சான். அந்த திருடன் அந்த நாயை பார்த்த உடனே பதட்டமாக நின்றுட்டான். அந்த நாயும் அந்த திருடனை பார்த்து அமைதியாகவே நின்றுட்டு இருந்துச்சான். குறைக்கவும் இல்லாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்துச்சான். அந்த திருடன், அட இந்த நாய் என்ன நம்மளை பார்த்து குறைக்கவே இல்லையே, இந்த நாய் குறைச்சாவாது நாம் வேற ஏதாவது வீட்டில் திருட போகலாம், இந்த நாய் இப்படியே அமைதியாக நிற்குதே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சானான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கிட்ட இருந்த பொறைய ஒன்று எடுத்து அந்த நாய்க்கு போட்டானான். அந்த நாய் அந்த பொறைய போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவனை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சதான். கடிக்கவும் முயற்சி பண்ணிச்சான். அப்போ அந்த திருடன் அந்த நாய்கிட்ட கேட்டானான், இவ்வளோ நேரம் அமைதியாக தானே நின்றுட்டு இருந்த, இலவசமாக ஒரு பொறைய போட்டேன், அதை சாப்பிட்டுட்டு அமைதியாக இல்லாமல் என்னை பார்த்து ஏன் குறைச்ச அப்படின்னு கேட்டானான். அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சான், நீ பொறை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ என் முதலாளிக்கு சொந்தக்காரனாயிருப்பியோ இல்லை நண்பனாயிருப்பியோன்னு யோசிச்சு குறைக்காம இருந்தேன். நீ இலவசமா எனக்கு ஒரு பொறை ஒன்று போட்ட பாரு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு திருடன்னு அப்படின்னு சொல்லி முடிச்சுச்சான்.